இஞ்சிமேட்டில் ஒரு வாரம் அது கரண்ட் வந்து அதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபாரம் எரிஞ்சிடுச்சின்னு சொன்னாங்க. எதுக்கு கரண்ட் வரலன்னு கேட்டால் எரிஞ்சிடுச்சின்னு சொன்னாங்க. இது கழட்டிக்கின்னு 2 நாளில் கொண்டாந்து போடுறேன்னு சொன்னாங்களாம். இந்த 2 நாள் ஆச்சு, இன்னைக்கு 8 நாளாக ஆகுது கரண்ட் நின்று. எங்களால் அடுப்பத்தை வச்சு சாப்பிட முடியல, ஒரு டீ போட்டு குடிக்க முடியல, வீட்டில் படுக்க முடியல. காத்தோட்டமாக இப்படி வெளியே தான் நாங்கள் உக்காந்துங்கிறோம். நாங்கள் எப்படி ஜீவிக்கிறது? எப்படி கரண்ட் இல்லாத நாங்கள் எதை யூஸ் பண்ணுறது? ஃபேன் ஓடல, ஃபேனு கிடையாது. நாங்கள் இருட்டில் சாப்பிட போய் முடியல. குழந்தைங்க ரொம்ப தத்தலைப்படுது. அதுங்க குழந்தைங்கள வச்சுக்கின்னு பெரியவங்க ரொம்ப பேஜார்படுறாங்க. குழந்தைங்க ஒவ்வொன்று அழற சத்தமாக்குது. எங்களுக்கு முக்கியமா தேவை. எங்களுக்கு இது ஸ்டெப் எடுத்து முக்கியமா எங்களுக்கு அந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு முயற்சி பண்ணணும். பேசுறேன். இன்னைக்கு 8 நாள் ஆகுது கரண்ட் போயிட்டு. இன்னும் இது வரல எந்த நடவடிக்கை எடுக்கல. 2 நாள்ல வந்துடும் சொன்னாங்க, இன்னும் இது வரலும் வரல. இன்னைக்கெல்லாம் எப்படின்னா இருந்துட்டா கூட நைட்ல சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுக்கின்னு ரொம்ப அவஸ்தைப்பட்டுங்கிறோம். கிராமம் இஞ்சிமேடு காலனியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 நாளாக கரண்ட் பவர் கட் ஆகி 8 நாள் ஆகுது. 8 நாள் பவர் கட் ஆகி அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பவர் கட் ஆனால் 1 நாள் 2 நாளில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த முறை வந்து இந்த 8 நாளாகவும் யாரும் வந்து என்ன ஏதுன்னு பார்க்கல, வந்து தகவலும் கிடையாது. நாங்கள் ஒரு 10 பேரை போயிட்டு ஆஃபீஸில் கேட்கும்போது கூட ஃபோன் பண்ணி பாருங்கள், ஜே பாருங்கன்றாங்க. ஜே வந்து பெரம்பலூர் இபி ஆஃபீஸுக்கு நிரந்தரமான ஒரு பணி ஜே கிடையாது. அவர் வந்து இன்சார்ஜி தான் பார்க்குறாரு. இன்சார்ஜி பார்க்கும்போது அவர் வந்து சரியான தகவல் சொல்ல மாட்டேன்றாரு. அங்கே வேலை செய்கிற ஊழியர்கள் கேட்டால் கூட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேன்றாங்க. அபாரமாக வந்து இந்த பதில் தான் வருது. நைட்டுக்கு கூட போயிட்டு வந்தோம், டெய்லியும் போய் நாங்கள் நிற்கிறோம் ஆஃபீஸில், யாரும் இல்லைங்க, இந்த ஒரு பதில் தான் சொல்கிறாங்களே வந்து எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. இப்போ ஒரு ஜனங்க குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுது. ஒரு குழந்தைக்கு பால், அந்த பால் கெட்டு போகுது. ஒரு நாளைக்கு ஒரு லிட்டரு பால் அந்த குழந்தைக்கு கொடுக்குற பால் கெட்டு போகுது. ஒரு பப்ளிக், ஒரு வயசானவங்க இருக்கிறாங்க, எல்லாருமே வெளியில். ஒரு காவல்துறையில் வந்து நாங்கள் இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க ஒரு நைட்டு 2 நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்தாங்க. 8-9 நாளாவே கரண்ட் இல்ல. இந்த பால் பைட் கேட்டு எடுத்து வெளியே போடுறதா இருக்குது. சுத்தமா பசங்க கூட படிக்கவே முடியல, உட்காந்து வெளியே. சுத்தமா கூலிங்ன்றதே இல்லவே இல்லை. சுத்தமா கொஞ்சம் கூட ஒரு துளி கூட கூலிங் இல்லை. ஃபுல்லா பால் வாங்கி கெட்டுதான் போய் எடுத்து வெளியே கொட்டுருமே.